ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் வேகன்சி பற்றி பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 389 வேகன்சிஸ் இருக்குது. போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மேனேஜர் லெவலான போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்டார்டிங்லேயே 60,000லேருந்து 1,00,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் இருக்க போகுது. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இல்லாதவங்கன்னு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வாங்க இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஆஸ்ட்ரன்ஸ் இன்ஃபோ சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ போகலாம். ஓகே, இதுதான் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஏஏஐன்னு சொல்லுவாங்க, ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் மேனேஜர்ஸ் அண்ட் ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இன் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். அதாவது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் மேனேஜர் லெவல்லையே வேறு டிசிப்ளினில் முடித்தவங்களும் அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்திங்க அப்படின்னா மேனேஜரில் இன்ஜினியரிங்கில் சிவில் முடித்தவங்க, எலக்ட்ரானிக் முடித்தவங்க, ஃபினான்ஸ் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, ஆர்கிடெக்சர் முடித்தவங்கன்னு எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரியான போஸ்டிங்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலாம். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க, நானும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி டோட்டலாக ஒரு 389 வேகன்சிஸ் இருக்குது. அதில் மேனேஜர் லெவல்லே பல டிசிப்ளின்ஸில் வேறு டிசிப்ளின்ஸில் வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூஆர் கேட்டகரியில் வரீங்களா, இல்லை இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரீங்களா, ஓபிசி கீழே வரீங்களா, நீங்கள் உங்களுக்கான வேகன்சிஸ் எவ்வளோ, முதல்ல உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னன்றதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்னு ஒரு தனி காலமே வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. அதில் செக் பண்ணிங்கன்னா தெரியும். இப்போ மேனேஜர் இன்ஜினியரிங் சிவில்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் சிவில் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா டெக்னாலஜி இன் சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். மேனேஜர் லெவலில் வந்து இன்ஜினியரிங் வந்து எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க, அதுக்கும் அதே தான். பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்போ இல்லைனா டெக்னாலஜி இன் எலக்ட்ரிக்கல் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். மோஸ்ட்லி வந்துட்டு இந்த மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு போஸ்ட்டுக்கு வந்துட்டு கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் நல்லா தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. இது ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினான்ஷியல் லா, ஆப்ரேஷன்ஸு, சர்வே அண்ட் கார்ட்டோகிராஃபி, ஸோ இந்த 4 கேட்டகரியில் இருக்குது. அதுக்கு வந்து எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே தேவை கிடையாது. ஸோ நீங்கள் வந்து அவங்க கேட்டிருக்க குவாலிஃபிகேஷன் மட்டும் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். மார்க்ஸோட பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் மினிமம் பாஸ் மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதில் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பட் நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிலையோ இல்லை காலேஜஸ்லையோ நீங்கள் முடிச்சிருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்துட்டு மேக்ஸிமமாக 32 வயசு வரைக்கும் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமமாக 27 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 7/9/2026 படி உங்களுக்கு வந்து மேனேஜர் லெவலுக்கு 32 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஜூனியர் லெவலுக்கு வந்துட்டு 27 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும். ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸு, ஓபிசியாக இருந்தால் 3 இயர்ஸு, பிடபிள்யூடியாக இருந்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இதுவே இந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ப்ரொபேஷன் பீரியட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்துட்டு 10 இயர்ஸ் வரைக்கும் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆகஸ்ட் 8 தான் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் 7 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் போர்ட் வந்து ஓப்பன் ஆனதும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரெம்யூனரேஷன். சேலரி பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் 60,000லேருந்து 1,80,000 வரைக்கும் மேனேஜர் லெவல் போஸ்ட்டுக்கு. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 40,000லேருந்து 1,40,000 வரைக்குமான சேலரி இருக்கும். இது வந்து உங்களுக்கு பேசிக் பே தான். அடிஷ்னல் அலவன்சஸாக பார்த்தீங்கன்னா டியரன்ஸ் அலவன்சஸ் இருக்கும், மெடிக்கல் அலவன்சஸ் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு சிபிஎஃப், ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ் படி உங்களுக்கு வந்து வந்துடும். அதர் அலவன்சஸ் எல்லாமே இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும் 14 lakhs பெர் ஆனம் வந்து சேலரி வரும். மேனேஜர் லெவலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 21 lakhs பெர் ஆனம் வந்து உங்களுக்கான சேலரி கிடைக்க போகுது. ஸோ அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து இருக்கும். அதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் ஃப்ரீயாகவே வந்துட்டு எக்ஸாம் எழுதலாம். அந்த டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆகுறீங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் இருக்கும். அண்ட் சப்சிக்வெண்ட் டெஸ்ட்டு, அதாவது ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து அது இருக்கும். சப்சிக்வெண்ட் டெஸ்ட்டுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மேனேஜர் லெவலில் ஃபயர் சர்வீஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஒரு டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, டிரைவிங் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் எண்டூரன்ஸ் டெஸ்ட்டு, அந்த மாதிரி இந்த ரன்னிங், கேரிங் இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க அந்த மாதிரியான டெஸ்ட் இருக்கும். அது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு தான் வந்து இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் கொடுப்பாங்க. இதுவே வந்து மேனேஜரில் வந்து ஏர்போர்ட் ஆப்ரேஷன்ஸ்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து லைட் மோட்டார் வெஹிக்கல் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி மேனேஜரில் வந்து ஃபயர் சர்வீசஸ்க்குமே நீங்கள் வந்து பெர்மனெண்ட் வந்து வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஒரு சில டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு சிலது மேண்டட்ரியாக கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான அது என்ன அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் கிளியராக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் இருக்க போது. வெப்சைட் லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ அதிலே நீங்கள் பார்த்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கெரியர் பேஜ்குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து வேலிடான பர்சனல் மெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெகுலராக வந்துட்டு உங்கள் மெயில் ஐடியை செக் பண்ணிகிட்டே இருக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த வித இன்டிமேஷனும் வந்து உங்களுக்கு மெயில் மூலியமாக தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஸ்கேன்டு டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணுன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் சிக்னேச்சர், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷனு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸுமே எவ்வளோ கேபியில் இருக்கணும், என்னென்ன டைமென்ஷனில், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோகிராஃபி சிக்னேச்சர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன டைமென்ஷனில் இருக்கணும், எவ்வளோ கேபியில் இருக்கணும், என்ன பிக்சல் எல்லாமே வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. ஸோ அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாமே ரெடியாக வச்சுட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷனில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, அதுக்கு 1000 rupees வந்து பே பண்ணணும். ஆன்லைன் மோடு தான் அதுவும். ஃபீஸ் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் 1000 rupees வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணணும். ஆன்லைன் மோடு தான் அதுவும். இதுவே நீங்கள் SC ST PWD விமன் கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க, இல்லை ஆல்ரெடி AAIயில் வந்து அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாமே எக்ஸம்டட். நீங்கள் எல்லாமே ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து UPI, கிரெடிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங்கு, டெபிட் கார்டு இந்த மாதிரி கார்ட்ஸ் யூஸ் பண்ணி இல்லை UPI யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ரிசிப்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அது போக நிறையா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.